ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்விசிபிள் அப்சஷன் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட செகண்ட் பார்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேடா. போன பாட்டில் எதோ நிறுத்திருந்தோம் அப்படின்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை யாரோ டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதான் நிறுத்திருந்தேன். இப்போ அதோட கண்டினியூ பண்ணிடலாம்டா. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஹக் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட ட்ரெஸ்க்குள்ளெல்லாம் யாரோ கை விடுற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை. என்ன இது, எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை தோணிகிட்டே இருக்குது. என்னாச்சு எனக்கு? சரி, ஓகே, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டீங்கன்னா இப்படியே மார்னிங் ஆகுது. உங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடேஸாக, ஸோ அதனால நீங்கள் எப்போயுமே வீட்லேயே தான் இருக்கீங்க. அதனால் அம்மா சொல்கிறாங்க, வயன் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், நீ வீட்டில் பத்திரமா இரு, ஓகே அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க வீட்டில். என்ன பண்ணுறது, ரொம்ப போர் அடிக்குது. சரி, சார் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலை தேடுறீங்க. மொபைலை எங்கே வச்சேன்? இங்கே தானே வச்சேன். ஒருவேளை சார்ஜ் போட்டிருக்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வேகமாக உங்கள் ரூமில் போய் பார்க்குறீங்க. சார்ஜ் போட்ட இடத்துலையும் இல்லையே. இப்போ என் மொபைல் எங்கே தான் போச்சு? ஒருவேளை கிச்சனில் வச்சுட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வரீங்க. கிச்சனுக்கு தெரியுங்க. கிச்சனில் தேடி பார்க்குறீங்க. என்ன இது இங்கேயே இல்லை, எங்கே தான் வச்சு? ஒருவேளை அம்மா ரூமில் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா ரூமில் போய் தேடி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா ரூமில் தான் உங்கள் மொபைல் இருந்திருக்கு. உங்கள் மொபைல் எடுத்து சோயாவுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ அப்படின்றோம். ஹலோ சோயா அப்படின்னு சொல்லி, என்ன பண்ணுற? சும்மா தான், வெட்டி தான், சொல்ல அப்படின்னு. இல்லை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்றீங்க. என்னடி ஆச்சு உனக்கு? அதுவா, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, அப்புறம் என்ன? இங்கே பார்வையன், நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணாத. நான் இருக்கேன்ல உனக்கு, இவ்வளோ நாள் நான் அவன் கூட தானே இருந்தேன். இப்போ ஏன் நேற்று நேரம் அந்த பையன் நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஃப்ரீயாக விடுடி. நீ ஏன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆக்கிக்கிற உன்னோட ஹெல்த்தை அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிறீங்க? இல்லை சோயா, நான் இது வரைக்கும் எந்த பையனையும் லவ் பண்ணதில்லை. ஆனால் அவன் என்னன்னே தெரிலடி, அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் பேசாமல் இருக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, நீ ஈவினிங் ரெடியாரு. எங்கடி அப்படின்னா, அதுவா, நான் என்னோடய ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்குது, நான் அங்கே கூப்பிட்றேன், நீ நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னது, உன் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு நான் எப்படி வர முடியும்? என் ஃப்ரெண்டு மீன்ஸ் என்னோடய கசின் பிரதர் தான். நான் சொன்னால அன்றைக்கி கல்யாணம் ஆகுதுன்னு, அந்த பையன்தான், அவனுக்கு தான் பர்த்டே. வா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஓகேன்னா சொல்லுனா, எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தான், ஒன்று தான் கூப்பிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணுமே. நம்ம 7 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கெலாம் வந்துடலாண்டி, உங்கள் மம்மி 10:30 தானே வருவாங்க அப்படின்றா. பட் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ ஒரு நல்ல அழகான செக்ஸியான ட்ரெஸ் போட்டு வா, நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஓகே? இல்லைண்ணா, இல்லை, நீ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நானே உங்கள் வீட்டுக்கு நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன், ஓகே? நான் உனக்கு ட்ரெஸ்அப் பண்ணி விட்றேன், நீ என் கூட வந்துடணும், ஓகே அப்படின்னு. சரிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, ஓகே, நான் ஈவினிங் வரேன்டி, எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வச்சிடுறா. இப்படியே ஈவினிங் 6:30 ஆகிடுதுடா. சோயாவும் உங்கள் வீட்டுக்கு வரா. அப்போது உங்களை கீழேருந்து கூப்பிட்றா. ஒயான் எங்கடி இருக்க, வேமாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா அவங்கள. நீங்கள் உங்கள் ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு இருந்துருப்பீங்க. வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ரூமில் தான் இருக்கியா, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்துட்டு உங்கள் பெட்லேயே உட்காந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா. நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் வெளியே வரும்போது ஒரு டவல் மட்டும் ரேப் பண்ணிட்டு வரீங்க. என்னடி அப்படின்னு. என்ன இப்போ தான் குளிக்கிறியா, நான் அப்போயே கிளம்புன்னு சொன்னேன்ல அப்படின்னா.
இல்லை, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லையா, அதனால தான் நான் சரி நீ திட்டுவேன் மனசு கோச்சிக்க கூடாதுன்றனால தான் நான் இப்போயே கிளம்பி வரலைன்னா எனக்கு வர்ற ஐடியாவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி வா கிளம்பு, எனக்கு தெரியும் உன்ட்ட செக்ஸியான ட்ரெஸ் இருக்காதுன்னு, இந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்ககிட்ட கொடுக்குறா. நீங்களும் எடுத்து திறந்து பார்க்குறீங்க, என்னது இது இன்னும் இவ்வளோ குட்டியாக இருக்குது, பார்ட்டிக்கு வரல அப்போ இந்த ட்ரெஸ் தான் போடணும், இதை தான் போட்டுட்டு நீ வரணும், இல்லைன்னா நான் அவன் மேலே செம கோவம் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன இவ்வளோ குட்டியாக இருக்குது, கொஞ்சமாவது முட்டி வரையுமாவது இருக்கலாம்ல, என்னது இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்றீங்க. நான் சொன்னால் கேட்பியா மாட்டியா அப்படின்னு. சரி போட்டு தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு உங்களோட ஹேரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சோயா வந்து கால் பேசிவிட்டு இந்த சைடு உங்கள் ரூமுக்கு வரா. அப்போ பார்க்குறோம், ஒயன் நீயாடி இது பா செம்மையாக இருக்கியடி, வேற மாதிரி இப்போ. ஐயோ நான் மட்டும் ஒரு பையனாக இருந்ததுன்னா உன்னை என்ன கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன்டி அப்படின்றா. எருமை வாய் கழுவு அப்படின்றீங்க. என்னடி அப்படின்னு. ஒன்றும் இல்லை நானே எவ்வளோ மன வருத்தத்தில் இருக்கேன், நீ என்னை வச்சு கலாச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா 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 கிளம்புமா, மேக்கப் போடு, டக்குன்னு மேக்கப் போடு. ஏன்ட்ட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ அதுக்கப்புறக்க இது பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு. அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணணுமா இல்லையா, அவங்க அம்மா வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வரணும்ல. அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, அது போகிற வழியில் பார்த்துக்கலாம், நான் அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லைட்டான சிம்பிளான மேக்கப் அண்ட் சிம்பிளான ஜுவல்லரிஸ்லாம் போட்டுட்டு ஒரு லுக், உங்கள் லுக் எப்படி இருக்குன்னா ரொம்ப எலிகெண்ட்டாக கிளாஸியாக இருக்குது. ஸோ இப்படியே அவளும் உங்கள் காரில் கூட்டிகிட்டு போகிறா. டிரைவர் அந்த கிளப் இருக்குல்ல அங்கே போயிடுங்க அப்படின்னு. என்னது கிளப்பா, பார்ட்டின்னு சொன்னால் கிளப்பில் தாண்டி பார்ட்டியே, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறா. அப்படியே நீங்கள் அந்த கிளப்புக்கும் வந்துடுறீங்க, உள்ளே போகிறீங்க. உங்கள் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிற அந்த ஹால் உங்களுக்குன்னு தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டிக்கு. ஸோ அந்த கிளப்பில் இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்கு நீங்கள் வந்து போகிறீங்க. போயிட்டு உள்ளே போயிட்டு சோயா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா அவளோட கசின்றதுக்கு. மிஞ்சு அப்படின்றா. சொல்லி அப்படின்னா, இது என் ஃப்ரெண்ட் ஒயன் அப்படின்னு சொல்கிறா. ஹாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹாய் வெல்கம் அப்படின்னு சொல்கிறேன். பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துடுறீங்க. அப்போது சோயா வந்து சொல்கிறா, அதோ அங்கே நிற்கிறாங்க பாருவே, அதுதான் வந்து யூஜின், அதுதான் வந்து மிஞ்சுவோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு சோயா வந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அதாவது நீங்கள் வந்து தூரத்தில் இருக்கீங்க, அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்ருக்காங்க, ஒய்ஜி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்ருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும், என்னடி நான் உம்முன்னு உட்காந்துருக்கேன், அவனை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தேன், இங்கேயே வந்து உம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னடி அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. அதுவா, ஒன்றும் இல்லை, நீ என்ஜாய் பண்ணு, நான் என்ஜாய் பண்ணுவா, ஒன்னே எதுக்கு கூப்பிட்டு வந்துருக்கேன் நான், வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறா டான்ஸ் ஆடுறதுக்கு. ஆடியடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவ்வளோ சவுண்டில் சொல்கிறா. உங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சும்மா ஆடு அப்படின்னு சொன்னீங்க. நீங்களும் சும்மா கையை காலம் மட்டும் ஆட்டிட்டு, இல்லை எனக்கு போதும், எனக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சோயாவை இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. சோயா அவனை முறைச்சி பார்த்துட்டே இருக்கா. நான் வரலடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூரத்துலேருந்து சொல்கிறீங்க. சரி ஓகே நீங்கள் கேட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சோயாவை விட்டுட்டு அவள் வந்து அவங்க கசின் பிரதர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்களும் ஜங்குக்கை பற்றி நினச்சிட்டே வந்து இருக்கிறதுனால அங்கே சரக்கு வந்து கொடுப்பாங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு சரக்காக எடுத்து குடிச்சிடுறீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் பழக்கமே இல்லை, நீங்கள் ஜூஸுன்னு நினச்சி வாங்கி குடிச்சிட்டீங்க, பார்த்தா அது இந்த ஆல்கஹாலாக இருக்குது. அப்படியே குடிச்சிடுறீங்க. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 கிளாஸ் கிட்ட குடிச்சிட்டீங்க. செம்ம போதையில் இருக்கீங்க. சோயா அவங்கக்கிட்ட வரா. என்னடி இது மட்டை ஆயிட்ட, ஐயோயோ
இப்படியே வீட்டுக்கு போனால் அம்மா பார்த்தாங்கன்னா கொன்றுவாங்களே. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இவளுக்கு யார் சரக்கு ஊற்றி கொடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிறா. சரி வேறு வழியில் அவளை வீட்டுக்கு கொண்டு போய் தான் ஆகணும். மணி எத்தனைன்னு பார்த்தா மணி 8:30 ஆகுது. ஓகே, அம்மா வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10:30 ஆயிரும். இப்போ மணி 8:30 ஆகுது. இவ்வளோ வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 9 மணி ஆகிடும். அம்மா வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறா. ஐ மீன் எப்படி சொல்கிறது, இந்த ஷோல்டரில் ஒரு கை போட்டுட்டு தாங்களாம் தூக்கிட்டு போவாங்கல்ல நடக்க வச்சு, அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒளறிட்டே இருக்கீங்க. என்னை எங்கடி கூட்டிகிட்டு போகிற அப்படி இப்படின்னு ஒளறிட்டு இருக்கீங்க. வாயை மூடி சும்மா இருக்க மாட்டியா, நல்லா குடிச்சிட்டு இப்போ எண்ணெய் திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளை கை தாங்களாக கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்க காரோட பேக் சீட்டில் அவங்கள வந்து படுக்க வச்சுட்டா. அப்படியும் நீங்கள் உட்கார முடியல உங்களால், அதனால நீங்கள் விழுந்துட்டீங்க, படுத்துட்டீங்க. அப்படியும் சரி ஓகே வேறு வழி இல்லை, டிரைவர் அங்கிள் இவளோட வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரோட வந்து உங்கள் வீட்டுக்கும் வந்துடுறா. இப்படி ஒரு 1/2 hour ஆயிடுது உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. கரெக்டாக வீட்டுக்கு வர 9:05 ஆயிடுது வீட்டுக்கு வர்றதும். இவளை கை தாங்களாக தூக்கிட்டு போய் அவள் ரூமில் இருக்கிற பெட்டில் படுக்க போட்டுட்டு ஒய்யனே ஒன்று நினச்சா எனக்கு ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கோவமாகவும் இருக்குது. என்னடி பண்ணுறது ஒன்று வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு, இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்திலே தட்டுறா. மொயன் கேட்குதா, இங்கே பாரு சொல்லடு, என்ன கூப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு. நான் வீட்டுக்கு போகிறேன், பத்திரமா இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டுறா. சரி அப்படின்ற நீங்கள் சொல்கிறீங்க. சரி கதவை பூட்டிக்கோ. உன்னால் பூட்ட முடியாதோ, சரி நான் தான் பூட்டணும். சரி நான் கதவை பூட்டிட்டு போகிறேன்டி. ஓகே அப்படின்றீங்க. அப்படியே அவளும் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டா. அதாவது உங்கள் வீடு வந்து ஸ்மார்ட் லாக் போடுறது தான், பின் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு பின் தெரியும், உங்கள் வீட்டு பின். ஸோ அதனால் பின் போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னாடா நீங்கள் நல்லா சரியான போதையில் இருக்கீங்க, ஏதோ உளறிட்டே படுத்துட்ருக்கீங்க. அப்போது உங்களை வந்து யாரோ வந்து டச் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகுது. யார் அது, அங்கே டச் பண்ணாத நீங்கள் வளரிட்டுருக்கீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்க, உங்களை தவிர இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியலை, ஏன்னா நீங்கள் தான் செம்ம போதையில் இருக்கீங்கல்ல, அதனால. ஸோ நீங்கள் வந்து ஒரு குட்டி ட்ரெஸ் தானே போட்டிருந்தீங்க பார்ட்டிக்கு போகும்போது. ஸோ அதனால் அதே ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து யாரோ வந்து அவங்கள டச் பண்ணுறாங்க, யாரோ உங்களுக்கு வந்து கன்னத்துலலாம் கிஸ் பண்ணுறாங்க, ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க, அப்புறம் நெக் அப்படியே கீழே அப்படியே உங்களோட பாடியில் இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சையும் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது ஒருத்தவங்க நம்மளுக்கு கிஸ் பண்ணுறாங்க, ஆனால் யாருன்னு உங்களுக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் வந்து சரியான ஸ்டேட்டில் இல்லை அதை வந்து கவனிக்கிற அளவுக்கு. ஸோ அதனால் அவங்கள யாரோ டச் பண்ணுறாங்க, ஆனால் அது யாருன்னு தெரியல, அது மட்டும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்போது அந்த பர்சன் வந்து உங்களை நல்லா வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிவிட்டு இதுக்கே வந்து நீங்கள் வந்து தூக்கத்துலேயே அந்த போதையிலே வந்து அவங்களுக்கு டியர்ஸ் வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு டியர்ஸ் வருது, நீங்கள் அழுகிறீங்க. ஆனால் அவங்களால பேச முடியல, ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி இல்லை. ஆனால் டியர்ஸ் மட்டும் ஃபால் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குடா, காலில் உடம்புல ஃபுல்லாக ரொம்ப பெயினாக இருக்குது. அதோடையே வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. இப்படியே மார்னிங் ஆகிடுது. மார்னிங் வந்து நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு 10 மணி 10:10 அந்த மாதிரி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா என்ன அது, தலை செம்மையாக வலிக்குது, ஏன்னா ஹேங் ஓவரில். அதனால எந்திரிச்சு பார்க்குறீங்க, என்ன அது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ரூமு தான், ஆமாம் நம்ம ரூமு தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறீங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி தான் இருக்குது. பிளாங்கெட்டில் யாரோ அவங்கள போற்றி விட்ருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. சரி ரைட்டு. சோயா நம்ம பார்ட்டியில் தானே இருந்தோம், நம்ம இப்போ இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. சரி ஓகே அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட்டை தூக்கி போட்டுட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்களால் நிற்கவே முடியல, கால் ரெண்டும் அப்படி நடுங்குது, வலி செம்மையாக வலிக்குது. என்னது இப்படி வலிக்குது, அடிவீரெலாம் வலிக்குது உங்களுக்கு. ஏப்பா என்னது இப்படி வலிக்குது, என்ன பண்ணணும் நம்மளுக்கு, ஒருவேளை பீரியட்ஸாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அதோட அந்த கால் வலியோடையே வந்து தத்தக்கா நடந்து
ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடுறீங்களா? போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. அப்போ வந்து உங்களோட நெக்லலாம் வந்து அந்த பர்பிள் கலர் மார்க்ஸ்லாம் இருக்குது. உங்கள் க்ளீவேஜ் ஏரியாலெலாம் வந்து பர்பிள் கலர் மார்க்ஸாக இருக்குது. உங்கள் முதுகுலையெல்லாம் வந்து நெகத்தை வச்சு கீர்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு என்ன இது இப்படி இருக்குது, ஒரு வேளை நேற்று போட்ட மேக்கப் எதுவும் அலர்ஜியாக இருக்குமோ, பின்னாடியெல்லாம் என்ன இப்படி இருக்குது, ஒருவேளை நம்ம போட்ட ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சில மெட்டல் ஒர்க்ஸ்லாம் இருக்கும்டா, ஸோ அதனால் அது கிழிச்சு விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடுறீங்க. அந்த மார்க்லாம் வந்து மேக்கப்பும் அப்படின்னு நினச்சிட்டு சரி அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. உங்கள் அம்மாவை நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கவே இல்லை, ஏன்னா அவங்க தான் ஒர்க்கு போயிருப்பாங்கல்ல, அதனால் உங்கள் அப்பாவும் லேபில் இருக்கார், ஸோ அதனால் அவங்களால பார்க்க முடியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து உங்கள் மம்மி சமைச்சி வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு டிவி முன்னாடி உட்காந்து ட்ராமாஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தோணுது, அந்த ட்ராமாவில் வர அந்த லவ்வபிள் கப்புள்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும்லடா, நம்மளுக்கும் ஒரு ஆள் இருந்தான், ஆனால் இப்போ எங்கே இருக்கான்னு தெரில, பேச்சு மூச்சதே காணோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவனை அந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஜங்குக்கோட ஞாபகம் வருது. அப்போ உங்களுக்கு டியர்ஸ் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த எமோஷன். அவங்களால ரொம்ப அழுகிறீங்க, அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படியே வந்து ஈவினிங் ஆகிடுதுடா. நீங்கள் இங்கே ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சுடா. 4 o'clock ஆனதும் அப்பா வந்து லேப்லேருந்து வராரு வீட்டுக்கு. வந்து நீங்கள் சோஃபாவில் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒயான் ஒயான் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னப்பா அப்படின்றீங்க, என்ன இங்கே தூங்கிட்டு இருக்க, போ ரூமுக்கு போ அப்படின்றாரு. சரிப்பா அப்படின்னு. சரி ஒயன் அப்படின்றாரு. சொல்லுங்கப்பா, இங்கே யாராவது வந்தாங்களா என்னை தேடி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைப்பா அப்படின்றீங்க. சரி, அப்படி யாராவது வந்தாங்கனாலோ இல்லை காலிங் பில் யாராவது அடித்தாங்கனாலோ கால் பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பா. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்களாப்பா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் 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 அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் பதட்டமாகவே சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் நான் வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட ரூமுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு ஃபைல் மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க என்னாச்சு அப்பாவுக்கு, கடந்த 10 days-ஆகவே இப்படி தான் இருக்காரு, என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறீங்க நீங்கள். சரி, அவர் ஒர்க் ப்ரெஷரில் இருக்கார் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் ரூமில் போயிட்டு படுத்துக்கிறீங்க. அப்போது வந்து உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தா சோயா தான். என்ன பண்ணுற, ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி, இப்போ எப்படி இருக்குது உடம்பு அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அப்போ நீங்கள் வந்து சோயாவுக்கு டக்குன்னு மெசேஜை பார்த்தது கால் பண்ணிட்டுருக்கீங்க. கால் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டி அப்படின்றா. நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று நம்ம நைட்டு பார்ட்டியில் தானே இருந்தோம், எப்படி நான் வீட்டுக்கு வந்தேன், அதை கேளு, எருமை சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்ட, நீ உன்னை தூக்கிட்டு வந்து போடுறதுக்குள்ளே எனக்கு உசுரே போயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. என்னடி சொல்கிற, சரக்கு அடிச்சேன் நான் அப்படின்றீங்க. அப்புறம் வேற என்ன அடிச்சா, சாராயத்தை அடிச்சிருக்கடி நீனு அப்படின்றா. என்னடி சொல்கிற, அப்படியா அப்படின்றீங்க. சரி இப்போ என்ன தலைவலியெலாம் குறைஞ்சிருக்கா? ஆமாம் தலை வலிச்சுது, இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே போய் வேலையா பாரு, எல்லாம் உன்னால தான், அந்த குட்டி ட்ரெஸ் போட்டுட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைனாலும் நீ அப்படியே கிளிகிளின்னு இருந்திருப்ப அப்படின்றீங்க. சரி வைக்கிறேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோயாவும் காலை வச்சிடுறா. அப்போது நீங்கள் எதர்ச்சியாக அவங்க கேலரிக்குள்ளே போய் பார்க்குறீங்க. அப்போது வந்து ஜங்குக்கும் நீங்களும் வந்து அந்த பஸ்ஸில் இருக்கும்போது ஒரு செல்ஃபி எடுத்துருப்பீங்க. அந்த செல்ஃபியை வந்து தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கும் வந்து அந்த காலேஜ் டேஸில் வந்து பஸ்ஸில் வந்து எப்படிலாம் நீங்கள் பேசியிருப்பீங்க, அவன் எப்படிலாம் அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் எப்படி அவனை வந்து ரசித்து பார்த்தீங்க, அவன் எப்படி உங்களை வந்து ட்ரீட் பண்ணான், அவன் எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணான், அதெல்லாம் வந்து உங்களுக்கு நினைக்கும் போது இன்னும் கண்ணீர் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. அப்போ உங்களோட ட்ரைடு, அதாவது எப்படி சொல்கிறேன், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களோட கண்ணீர்லாம் வந்திருக்குல்ல, அது வந்து அப்படியே காஞ்சிருச்சு உங்கள் சீக்ஸில் இருக்கிறது. அப்போ யாரோ வந்து உங்களோட கண்ணீரை வந்து தொடச்சி விட்றாங்க. அதாவது நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதுமே ஒரு சில ட்ராப்ஸ் வந்து வருது, அதை வந்து தொடச்சி விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஓகேடா, இதோட நான்